வணக்கம் அன்பர்களே, எல்லாரும் எலெக்சர் மிக்ஸ் வாங்கியிருப்பீங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு டெமோ காமிக்கிறேன். இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 5 சாஷெட் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு சாஷெட்டோட கிராம்ஸ் வந்து 1.5 கிராம்ஸ். இந்த ப்ராடக்ட் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம அப்படி கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பேக்கெட்டை ஃபுல்லாக நம்ம சாப்பிடவும் கூடாது. அப்போ ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறவங்க 1:10 அப்படி பிரித்து சாப்பிடணும். அது எப்படி நான் பிரித்து சாப்பிடணுங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டீடாக்ஸ் ஆகும் இந்த ப்ராடக்ட் நம்ம சாப்பிடும்போது. ஃபர்தராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பேக்கிங் மெத்தட் எப்படின்னு நான் காமிச்சிடுறேன். கடையில் வந்துட்டு இது போல் பட்டர் ஷீட் பேப்பர் வந்து விற்பாங்க. இது ஒரு ரோல் வாங்கிக்கோங்க. ஒரு ஷீட் வாங்கினா போதும். அந்த ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கொயராக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 10 பேப்பர்ஸை வந்து நீங்கள் இப்படி அடுக்கிக்கோங்க. கவுண்ட் பண்ணி கரெக்டாக 10 அடுக்கிக்கோங்க. வச்ச பிறகு ஒரு ஸ்லாஷெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லாஷெட் எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு கார்னரில் கட் பண்ணிவிட்டு சம அளவு இந்த பேப்பரில் நீங்கள் டிவைட் பண்ணி போடணும். ஒரு கண் அளவு நம்ம பார்த்தாவே நமக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பரில் நம்ம போட்டுட்டு வரும்போது அளவு நமக்கு தெரியும். 10 நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்படி இது போல் குவிக்காக நீங்கள் பண்ணணும். இது இருக்கும்போது ஃபேன் காற்று இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மாய்ஸ்சரைசர் வந்து இதை அப்சர்வ் பண்ணும். கொஞ்சம் வேகமாக பண்ணி முடிச்சிங்கன்னா கட்டி சேராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இது போல் பேக் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், மறக்க மாட்டோம். கட் பண்ணிவிட்டு அப்படியே வாயில் போட்டோம்னா எவ்வளோ கிராம்ஸ் நம்ம போடுறோம் கூட நமக்கு தெரியாதுங்க. இப்போ நம்ம 10 டிவைட் பண்ணியாச்சு, சமமாக எடுத்துகிட்டு இப்போ இது எம்டி கவராக இருக்குது. இதை வந்து தள்ளி வச்சிடலாம். ஃபோல்டிங் மெத்தட் எப்படின்னு காமிக்கிறேங்க. இதை ஃபஸ்ட்டு ஹாஃபாக வந்து நீங்கள் மடிச்சுக்கணும். இதை ஹாஃபாக மடிச்சுக்கணும். திரும்ப அதை ஒரு பாதி ஃபோல்டு பண்ணணும். அதை மறுபடியும் ஒரு பாதி ஃபோல்டு பண்ணணும். இப்படி மடித்த பிறகு இது இப்படி கையில் எடுத்துகிட்டு ஹாஃப் ஃபோல்டு இதை பண்ணிக்கோங்க. திரும்ப இன்னொரு ஹாஃப் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு பக்கம் எடுத்து இன்னொரு பக்கம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு பேக் மாதிரி ஆகிடும். இப்படி நீங்கள் பேக் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு இதை எல்லாத்தையும் பேக் பண்ணணும். அது போல் நான் உங்களுக்கு இப்படி பேக் பண்ணி நான் வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக 10 டேஸ்க்கு இப்படி நான் வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் இப்படி ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு 1:10 நீங்கள் எடுக்கிறீங்க. திரும்ப 10 டேஸ்க்கு இதே போல் 1:10 எடுக்கிறீங்க. தீர நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா போதுமானது. 1 டே பிஃபோர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த 10 டேஸ்க்கு. அதே போல் 1:5 1:5 இதுதான் இதோட கணக்கு. 1 மந்த்துக்கு மட்டும் நம்ம இப்படி செப்பரேட் பண்ணி இந்த ஒரு சாஷெட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறோம். செகண்ட் மந்த்லேருந்து இது வந்து ஃபுல் பேக்கெட் 1.5 கிராம் ஓட ஹெர்பல் பவுடரை 1:3 அப்படின்னா இதே போல் அந்த 3 பேக்ஸில் மட்டும் 3 கவர்ஸில் மட்டும் நம்ம இப்போ சமமாக 3 மட்டும் டிவைட் பண்ணிட்டோம் இந்த ஒரு பேக்கெட்டை. ஸோ செகண்ட் மந்த்லேருந்து ஆக்சுவலாக நம்ம மெடிசன் சாப்பிடக்கூடிய ப்ரப்போர்ஷன் வந்து 1:3 தான் நம்ம கரெக்டாக எடுத்தால் நம்ம உடம்புல வேலை செஞ்சு கரெக்டாக டீடாக்ஸ் ஆகி நம்ம எதுக்கு எடுக்கிறோமோ அதுக்கான ரிசல்ட் கொடுக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இது பேக்கிங்கான ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போது இது போல் நம்ம பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கிற இந்த 10 சாஷெட்டை நீங்கள் அப்படியே ஓப்பனாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்காமல் இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டு ஒன்றா இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வந்து ஏர் டைட் பண்ணி நீங்கள் காற்று உள்ளே போகாமல், வீட்டில் என்ன கவர் இருந்தாலும் ஓகே, காற்று உள்ளே போகாமல் இப்படி உள்ளே போட்டுட்டு இருக்கிற ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணி ஜிப்லாக் பண்ணி விட்டுடுங்க. இப்படி ஒரு மெத்தட் இருந்தால் வீட்டில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் காற்று படாமல் வச்சுக்கோங்க. அல்லது அந்த கவர் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பாக்ஸ் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மூடியோடு இருக்கும். அதில் வந்து இந்த சாஷெட்டை லிட்டு போட்டு எந்த பாக்ஸ் இருந்தாலும் ஓகே உள்ளே போட்டுட்டு நீங்கள் நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. இந்த 2 மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது போல் நம்ம பேக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ 10 பேக்கெட்ஸ் தான். எப்படி யூசேஜ் மெத்தட் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்படி பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நாக்குக்கு கீழே வைக்கணும். நாக்கை தூக்கி அண்ணாந்து பார்த்துட்டு நாக்குக்கு கீழே இந்த பவுடர் அப்படியே சாய்ச்சிட்டிங்கன்னா
மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இது உருகி உள்ள நம்மளே முழுங்கிடுவோம். ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஒரு கொய்யாப்பழ டேஸ்ட்ல தான் இருக்கும். இதுதான் சாப்பிட்ற ப்ரொசீஜர். இது எப்பெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, ரெக்கமெண்டட் டோசேஜ் எப்படி சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிட்றது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. 7 மணிக்கு 7 to 7:30 நீங்கள் டின்னர் ஃபினிஷ் பண்ண பிறகு 9 o'clock வந்து இது சப்லிங்குவல்னு சொல்லுவோம். இது சாப்பிட்ற மெத்தடு. நாக்குக்கு கீழே வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு கரைஞ்சி போயிடும். அப்போ ஒரே கண்டிஷன் என்னென்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் 2 hours கழிச்சு தான் நம்ம இதை செஞ்ச பவுடர் சாப்பிடணும். இந்த பவுடர் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 hours அப்புறம் நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது. தேவைப்பட்டால் 1/2 an hourக்கு மேலே நம்ம தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாமே ஒழிய வேறு எந்த சாலிட் ஃபுட்ஸும், நம்ம லிக்விட் ஃபுட்ஸும், ஜூஸோ டீ காஃபியோ எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்ம இந்த மெடிசன் எடுக்கும்போது. மற்றபடி இதுக்கு பத்தியம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நைட் எடுக்கும்போது தான் வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இதை எடுக்கும்போது பாடி டீடாக்ஸ் ஆகும்போது நமக்கு லிட்டில் பாடி பெயின், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பேக் சைடு, உடம்புக்கு பேக் சைடு நமக்கு பெயின் கிடைக்கும். பட் இது போல் பெயின் வந்தால் தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் வந்து பிளட் இம்ப்ரவைஸ் பண்ணி கொடுத்து O2 சப்ளை பண்ணி டீடாக்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஃபர்தராக நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு நம்ம சாப்பிட்ற மெத்தட் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நைட்டு நீங்கள் யாருக்கும் சாப்பிட முடியல, எனக்கு டைம் சேலஞ்சாக இருக்குது, நான் நைட் லேட்டாக வரேன் அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு எம்டி ஸ்டமக்கில் இந்த பவுடர் அதே போல் சப்லிங்குவலில் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டைரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். ஒன்றா மார்னிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை ஈவினிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஈவினிங் நைட்டு சாப்பிட்றது தான் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். தேங்க்யூ.